அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏன் சோர்ந்திருக்கீங்க? இன்று நீங்கள் சோர்ந்திருந்தால் மறு வினாடியே நமக்கு அவர் புத்துணர்ச்சி தருவார், புது தெம்பை தருவார். தருகின்றவர் தான் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 5-7 முடிய. சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இவ்வுலகில் வாழ்கின்ற நாட்கள் அனைத்துமே துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை புடமிடுகிறார். பொன்னை புடமிடுவது போல் நம்மளை துன்பமென்ற உலையில் புடமிடுகிறார். அவருக்கு ஏற்றதாக நாம் மாறும் வரைக்கும் நம்மளை அவர் சோதித்து அறிகிறார். அப்போ நாம் அவருக்கு ஏற்றதாக மாறும்போது கண்டிப்பாக அவர் நம்மளை அரவணைத்து கொள்கிறார். அப்போ நாம் ஓரளவு, அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது அவர் நம்மளை கண்டிக்கிறார். ஒரு தந்தை தன் பிள்ளையை கண்டிப்பது போல் நம்மளை கண்டிக்கிறார். கண்டித்த பின்பு பேரளவு கைமாறு பெறுமாறு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? நம்மளை சோதிக்கிறார். நாம் அவருக்கு தகுதி உள்ளவர்களா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்குறார். நாம் அவருக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? நமக்கே தெரிய வேண்டும். நாம் எப்படி நடக்கிறோம்? நம்மை கண்டு பிறர் இவர்கள் கடவுளுக்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டும். நாம் பிறருக்கு ஆற்றுப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எந்த வகையில் ஆற்றுப்படுத்துகிறோமா? பிறருக்கு நன்மை செய்கிறோமா? இல்லை அவர்கள் துன்பப்படும் போது மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கிறோமா? என்றால் நமக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் என்று. நமக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், பிறருக்கு தெரியாது. சில பேர் நல்ல உறவாக இருப்பாங்க, உறவாக இருந்துக்கிட்டே சில பேரை அவமானப்படுத்துவாங்க. அந்த உறவாக இருக்கிறவங்களே அவமானப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, பிறர்கிட்ட போய் புறங்கூறுவாங்க. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பிறரை பற்றி புறங்கூறுவர்களாக இருக்கிறோமா? அவமானப்படுத்தும் நிலையில் இருக்கிறோமா? இல்லை, நாம் இல்லை, அப்படி இல்லை. பிறருக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? அவர்களை ஆற்றுப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? அவர்களுக்கு உதவி செய்வர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நாமே பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவர் இதை விரும்புகிறார். நம்மளை அவர் சோதித்து அறிவார். எப்படி? பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் துன்பமென்ற உலையில் நம்மளை சோதித்து பார்க்கிறார். துன்பங்களை கொடுத்து அவருக்கு நாம் உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சோதித்தருகிறார். சோதித்தறிஞ்சு கண்ட பின்புதான் அவர் நம்மளை பெரிய கைமாறு கொடுத்து அவரோடு சேர்த்து கொள்கிறார். இவ்வுலகில் வாழும் நாட்கள்லேயே எனக்குரியவள் நீ, எனக்குரியவன் நீ அப்படி என்று ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைக்கும்படி நாம் இருக்கிறோமா? கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். எப்படி? நாம் மரணத்தின் நேரத்தில் இறைவனே நம்மளை சந்திக்க வருவார் இல்லையா? அந்த சந்திக்கிற நாளுக்காக நாம் ஏங்கி காத்திருக்கிறோமா? எப்பவும் பார்த்துக்கிறலாம், இன்னும் நாள் கிடக்கேன்னு நாம் அசால்ட்டாக இருக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இறை வார்த்தை மூலமாக எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா என்பதை நீரே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் எங்களுக்கே தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்க போகிறது நீர்தான் ஆண்டவரே. அதனால் நீர்தாமே எங்களுக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தந்து இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.